கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4/12/2025 வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. எனக்கு அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் என்னும் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாக கிடைக்கப்பெற்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களிலே என்ன நடக்கும், பரலோகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, நடக்க இருக்கிறது, பூலோகத்திலே என்ன நடக்க இருக்கிறது, எல்லாவற்றையும் யோவான் என்னும் அப்போஸ்தலனுக்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அப்போஸ்தலன் அவருக்கு தரிசனமாக வெளிப்படுத்தி காட்டியுள்ளார். அது கர்த்தருடைய அனுமதியோடு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக தரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்தில் சிங்காசனத்தை காண்கிறார். அந்த சிங்காசனத்தை சுற்றி 4 பிராணிகளை காண்கிறார். அவர்கள் எப்பொழுதும் யெகோவா தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் 24 மூப்பர்களையும் சிங்காசனத்தில் அமர்ந்தவாறு கிரீடங்களை தரித்தவாறு காண்கிறார். அது மாத்திரமல்லாமல் மற்றும் ஒரு காரியத்தை காண்கிறதை நாம் இந்த வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தராகிய யெகோவா தேவன் அவருக்கு முன்பதாக, யெகோவா தேவனுக்கு முன்பதாக 7 தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவைகள் தேவனுடைய 7 ஆவிகளாம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 7 ஆவிகளாகிய தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்த தேவனாகிய யெகோவா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக 7 தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அவைகள் தேவனுடைய 7 ஆவிகளாம். தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக யெகோவா தேவன் தாமே தம்முடைய ஆவியை பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற அந்த தேவனுடைய ஆவியை நமக்கு அருளி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எதற்காக அருளி இருக்கிறார் என்றால், ஆவியானவர் நமக்கு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, அவருடைய வழியிலே நம்மை நடத்துவதற்காக அருளப்பட்டிருக்கிறார். இது யோவான் அப்போஸ்தலன் தம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலே ஆவியானவரை பற்றி வர்ணித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவரை பற்றி, அதாவது யெகோவா தேவனுடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் எல்லாம் ஒன்றே. ஏனென்றால் பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. தனித்தனி இடங்களிலே, வெவ்வேறான இடங்களிலே, வெவ்வேறான உருவத்திலே அவர்கள் கிரியை செய்கிறார்கள். இந்த அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலன் தம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலே இவ்வாறு ஆவியானவரை பற்றி குறிப்பிடுகிறார். இயேசு ஆவியானவரை பற்றி என்ன சொன்னார் என்பதை எழுதியுள்ளார். அதை நான் இப்பொழுது படிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறாராம்: என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதாக யோவான் அப்போஸ்தலன் தம்முடைய சுவிசேஷ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆவியானவர் ஒரு மனிதனை நியாயப்பிரமாணத்தை போதிப்பாராம், தேவனுடைய வழிகளை போதிப்பாராம், கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்ற காலத்திலே
ஏற்ற சமயத்திலே ஏற்ற கட்டளைகளை போதிப்பார், நமக்கு நினைப்பூட்டுவார், நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை ஏற்ற சூழ்நிலையில் நினைப்பூட்டுவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த உலக வாழ்விலே மிக சுலபமாக கர்த்தரை பின்பற்றி செல்லலாம், மிக சுலபமாக கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கலாம், மிக சுலபமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்பதாக நாம் நீதியின்படி நடக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆவியானவரை, அந்த மகிமை நிறைந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள உரிமை கர்த்தர் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கப்பட வேண்டும். ஆகையினாலே பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெறுவார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பவர்கள், தாகத்தோடு கர்த்தரை தேடுபவர்கள், கர்த்தருடைய ஆவியானவரை தாகத்தோடு தேடுபவர்கள், கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக தாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறுவார்கள், கர்த்தருடைய ஆவியானவரை பெறுவார்கள். இது தேவனுடைய வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் தண்ணீர் கேட்பார்களானால் நான் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், ஜீவ ஊற்றை, ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். அது ஒரு காலம் அவர்களை தாகமாக்காது, தாகம் அவர்களுக்கு உண்டாகாது. அந்த தண்ணீர் ஆவியானவர், ஆவியானவருடைய அபிஷேகம் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த தண்ணீரின் அர்த்தம், அந்த ஊற்று என்பதற்கான அர்த்தம் ஆவியானவர், ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனப்படும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆவியானவர் மேல், தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தின் மேல் தாகமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கேட்போமானால், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சென்று நாம் ஆவியானவருக்காக ஜெபிப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை நமக்கு அருளுவார், தேவனுடைய ஆத்மாவினால் நம்மை நிரப்புவார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆத்மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் நரகத்திலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும். நீதியின் பாதையிலே இந்த உலக வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உறுதுணையாக இருக்கிறார். அவர் தனிச்சையாக செயல்படுகிறார். யெகோவா தேவனுடைய ஆவியானவர் தனிச்சையாக செயல்படுகிறார். நம்முடைய மனதையும் அவர் அறிந்திருக்கிறார், தேவனுடைய மனதையும் அவர் அறிந்திருக்கிறார், தேவனுடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார்படி நமக்கு போதித்து நம்மை நீதியின் பாதையிலே அவர் நடத்துவார். நமக்கு ஏற்ற சமயத்திலே கட்டளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நினைப்பூட்டுவார், நமக்கு போதிப்பார், நம்மை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை யாராகிலும் இன்னும் பெறவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் அனுபவத்தை இன்னும் பெறவில்லை என்றால், இன்றைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நாம் தாகத்தோடு கேட்க அர்ப்பணிப்போம். நாம் தாகத்தோடு கேட்போம். இந்த தாகத்தை கர்த்தர் பார்த்து ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுவார். நம்மை அவருடைய ஆத்மாவினால், தேவனுடைய ஆத்மாவினால் நம்மை நிரப்புவார். அன்பானவர்களே, நாம் இந்த காரியத்துக்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வசனத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே தியானித்தது போல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆவியானவர் எங்களை ஆண்டவரே தம்முடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கிறார்.
போதிக்கிறார். ஆண்டவரே, ஏற்ற சமயத்திலே ஏற்ற கட்டளைகளை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார், எங்களை நடத்துகிறார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாராகிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஆண்டவரே பெறவில்லை என்றால், ஆவிக்குரிய அந்த அனுபவத்தை பெறவில்லை என்றால், இந்த நாளிலே அவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய ஆவினாலே அபிஷேகித்தருளும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பரலோகத்தில் இடம்பெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. யாரெல்லாம் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவளை இன்னும் ஆவிக்குள்ளாக இன்னும் வளர்த்தள்ளுங்க. உங்களுடைய வரங்களினால் நிரப்புங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய திட்டம், உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற வழி திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை எங்களுக்கு கற்பிக்கிறார், எங்களுக்கு போதிக்கிறார், எங்களை உம்முடைய திட்டத்திற்கு ஏதுவாக நடத்துகிறார். அந்த காரியத்தை நாங்கள் செய்ய, உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்களை அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தரலும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விதமான எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்தும். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்கு என்று வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவளுக்கு சுகம் பலன் ஜீவனை தந்துள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விதமான எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்தும். துதிகன மகிமையை ஆற்றுமக்கே எடுக்கிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எனக்கு அன்பானுள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காகிலும் ஜெப விண்ணப்பம் இருக்குமானால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரில் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன்.